கரும்பு பயிர் வந்து இப்படி தான் சாகுபடி பண்ணணும். பார் ஓட்டியாச்சு 5 கலப்பில். இப்போ வந்து தண்ணியை விட்டு பயிரை எடுத்து எடுத்து நடப்போம். கரும்பு பயிர் வந்து நடுறதுனால சீக்கிரமாக நமக்கு ஹீல்டு வரும். கரும்பாக வெட்டி நடும்போது அது வந்து ஊறி அது முளைப்பு வந்து பயிர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிடும். ஸோ நம்ம பயிரை வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஸோ இப்போ வந்து இது ட்ரெண்டிங் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நாம் இப்போ ஒரு 8 மந்த்தில் இதை அறுவடை பண்ணிடலாம். ஸோ இன்னொரு 1 மந்த் இல்லை 10 டேஸ் விட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஹீல்டு வரும். 2 அடிக்கு ஒரு பயிர். கரும்பு 2 அடிக்கு இல்லை 1.25 அடிக்கு ஒரு பயிர் வைக்கணும். ஒரு பயிர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கரும்பு வைக்கும். ஸோ பெருசாக வந்து அந்த ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதனால தான் 2 அடி விட்டு நம்ம நடுறது. ரொம்ப பக்கமாக நட்டுட்டிங்கன்னா இதில் 20 கரும்பு, பக்கத்தில் 20 கரும்பு, 40 கரும்பு அந்த இடத்துல கேப் இருக்காது. ஸோ காற்றோட்டம் மெயினாக இருக்கணும். அதுக்காக தான் ரொம்ப கேப் விட்டு நடுறது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி கரும்பு நட்டுருக்கீங்க, விவசாயம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிக்கவும். ஓகேங்களா? நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். விவசாயம் படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம். பாய்.